பொதுவாகவே இந்த 2025 காம்போ பலன்களை பார்த்தோமேயானால், மீனத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான், கும்பத்திலே வருகின்ற ராகு பகவான், சிம்மத்திலே வருகின்ற கேது பகவான், இவர்களெல்லாம் சேர்ந்தான் நம்மளை ஆப்ரேட் பண்ண போகிறோம். மீனம் என்பது இந்த பக்கம் குவாட்ரண்ட், மிதுனம் என்பது இந்த பக்கம் குவாட்ரண்ட், கீழே சிம்மம், இந்த பக்கம் இன்னும் இருக்கு ராகு கும்பத்தில். இப்போது சனி மீனத்தில் வருவது நிறைய பேருக்கு 7.5 சனி, அப்படி இப்படி ஜென்ம சனி, நம்ம கண்டக சனி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் நண்பர்களே, சனி உங்களுக்கு எந்த தோஷமும் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் குருவனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த சனி வந்து இந்த கேந்திரத்தை அவர் பார்த்துக்கிறார். அதே மாதிரி குரு என்ன பண்ணுறார், மிதுனத்தில் புதனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது டிஜிட்டல் கார்டாக மாறி பல இன்னோவேஷன்ஸை செய்து தருகிறார். சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரை யூஸ் பண்ணுறவங்களாம் மிக அற்புதமான காலமாக இது இருக்கும். மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல புதிய பரிமாணங்களை இது தரும். கல்வி, அதாவது ஸ்கூல்ஸு, காலேஜஸ், டியூஷன் சென்டர் வச்சுருக்கலாம், மிக அற்புதமான காலமாக இது இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், அந்த குரு பகவான் தருகிறார். ராகு கும்பத்திலே இருந்து சனியினுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த ராகு பகவான். ஸோ ராகு சனியில் இருக்கும் பொழுது, சனியினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மிக அற்புதமான, ஏன்னா சனியோட மித்திரன் ராகு நீதியும் நேர்மையையும் தருகிறார். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்பதால் நிறைய லாபங்களை தருகிறார் இந்த ராகு பகவான். 5ஆம் வீடு என்பது யோகஸ்தானம். 5ஆம் வீடு, அந்த யோகஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கும் பொழுது உலக மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் ஆட்படுத்துவது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது போன்றவை எல்லாம் இந்த கேது பகவான் செய்கிறார். இந்த 2025 காம்போனே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜூன் மாதம் வரைக்குமே போயிடுச்சு. ரொம்ப நாளாக செவ்வாய் பகவான் எதுக்கு கடகத்தில் இருந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். ரொம்ப நாளாக செவ்வாய் கடகத்திலே இருக்கார், ரொம்ப நாளாக சுக்கிரன் மீனத்திலே இருக்கார். இதெல்லாம் சேர்ந்த காம்போ தான் இந்த வருடம். இது தரும் பலன்களை அடுத்த 6 மாதம் நாம் அனுபவிக்கவிருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கும் கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2025 காம்போ பலன்கள் எப்படி இருக்கிறது சார்? முடியலையா இன்னும்? சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் இன்னும் முடியலையா? எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கும், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் இன்னும் 2-3 நாளில் ராகு கேது பயிற்சி வரப்போகுது. எல்லாம் சேர்ந்து சனி குரு ராகு, அவ்வளோதான். இதோட மைண்ட்லேருந்து தூக்கி போட்டுடணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மாதாந்திர பலன்கள் மாதிரி போயிடலாம். ஒரு வழியாக 6 மாதத்தை சாப்பிட்டுருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. திரும்பி பார்த்தோம்னா 6 மாதம், ஒவ்வொரு வருஷமாக. ஏன்னா இப்போ தான் நியூ இயர், நீங்கள் அதுக்குள்ளே ஜூன் மாதம் வந்துருச்சா? ஆனால் இந்த வருஷம் போன நவம்பரில் ஆரம்பிச்சதுங்க நியூ இயர் பலன்கள்னு ஆரம்பிச்சது. நியூ இயர் முடிச்சு, சனி முடிச்சு, குரு முடிச்சு, ராகு முடிச்சு, திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிடுச்சு. எனக்கு 2025 எப்படி இருக்கும்னு கேட்டால் ஜூன் மாதம் வந்துருச்சு. இன்னொரு 6 மாதம் அவ்வளோதான், விடுங்க. 2026க்கு பலன்கள் பார்த்துருவோம். எப்படியும் ஆகஸ்ட் செப்டம்பர்லேயே நியூ இயர் பலன்லாம் ஆரம்பிச்சிடும். ஆட பாவிகளா, வருஷம் பூராவா வருஷம் எப்படி இருக்குன்னு பேசுறது? அதுக்கு என்ன பண்ணுறது, உங்களுக்கு பேசி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தான் இந்த வருஷம் வேலை போக போகுது. ஆட பாவிகளா, குருஜி ஓப்பனிங்கே வந்து இப்படி பேசுகிறீங்களே, நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். நம்ம சேனல் தொடங்கி இத்தனை நாள் ஆகி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலை போகிற அந்த பெயினே தெரியாமல் ஜூன் மாதம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னொரு 6 மாதத்தை ஓட்டிட்டிங்கன்னா இந்த தோசை உங்களுக்கு எழுஞ்சிடும், அவ்வளோதான். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 3 கிரக காம்போவை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விஷயம், சனி 7ல் வருகிறார். சனி 7ஆம் இடத்து சனி என்ன தருகிறார் என்றால், லவ் மேரேஜ் தருகிறார், வெளிநாட்டு பயணங்களை தருகிறார், காதல் விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறார். அது மாதிரி பல விஷயங்களை பண்ணுறார். 7ஆம் இடம் என்பது சும்மா கிடையாது. 7ஆம் இடம் என்பது உங்களுடைய இல்வாழ்க்கை. அதே சனி பகவான் 7லேருந்து 7, 8, 9 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார். உடம்பை சனி பகவான் பார்க்கும்போது உடலில் இருக்கிற சர்வ ரோகங்களும் நிவாரணம் ஆகிடுது, உடலில் இருக்க வியாதிகள் எல்லாம் போயிடுது. 7ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன் தான் வரும். இங்கே தான் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, நான் பின்னாடி சொல்கிறேன். என்ன சார் வேலை போகுங்கிறீங்க, அப்புறம் உயர்கல்வி உயர் பதவி? அதான், நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் உயர்கல்வி உயர் பதவி கிடைக்கும். அதை இப்போ சொல்கிறேன். சனியோடைய ட்ராவலிங் பீரியட் 2.5 வருஷம், குருவோட ட்ராவலிங் பீரியட் வெறும் 1 வருஷம் தான். அதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து ஒரு அக்னி பரீட்சை. என்ன அக்னி பரீட்சை? நம்மளுடைய பொறுமைக்கு அக்னி பரீட்சை. சனி 7ல் இருக்கார், அடுத்து குரு வந்து 10ல் இருக்கிறார், ராகு பகவான் 6ல் இருக்கிறார். 6ஆம் இடத்து ராகு ரணருண ரோக சத்ருஸ்தானத்தை இருப்பதால் வியாதி, கடன், கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கிறார். என்னென்னலாம் பிரச்சனைகளோ, வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் படும். 12ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு மோட்சஸ்தானத்தை தருகிறார், எல்லாம் பண்ணுறார்.
10ஆம் இடத்து குரு, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இங்கே தான் பெரிய பிரச்சனை சார். இந்த பாஸ்லேயே 2 பாஸ் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், பாஸில் 2 பாஸ் இருக்காங்க. ஒன்று முட்டா பாஸு, ஒன்று முரட்டு பாஸ். இந்த 2 பாஸ் இருக்காங்க. இந்த முட்டாள் பாஸுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. 9 மணிக்கான தூங்கிடுவார், காலைல 7 மணிக்கு தான் எந்திரிப்பார். நீங்கள் கொடுக்குறது தான் ரிப்போர்ட்டு, பார்த்தோன்னே கையெழுத்து போட்டுருவார், ஒன்றும் சொல்ல மாட்டார். என்ன தம்பி நல்லா போகுதா? நல்லா போகுது சார், வெரி குட், கையெழுத்து போட்டுருவார். இந்த முரட்டு பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார், எந்நேரமும் வைபிளே இருப்பார், நம்மளையும் வைபிளே வச்சுருப்பார். ராத்திரி 1 மணிக்கெல்லாம் ஃபோன் அடிப்பார். என்ன பிரதீப் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்படிலாம் கேட்டால் கூட பரவாயில்ல, பேர் எப்படி இருக்குலாம் கிடையாது. பார்த்தீங்களா டைம்ஸ் நியூ? பார்த்தீங்களா டைம்ஸ் நியூவா? நான் அப்படிலாம் படித்ததே இல்லைங்கய்யா, நான் தினத்தந்தியே படிக்கிறது இல்லை. அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, நம்ம கம்பெனி பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு. சரிங்க சார், பார்த்துட்டு என்ன கூப்பிடுங்க. ஓஹோ, இப்போ நான் டைம்ஸ் நியூ டவுன்லோட் பண்ணி அதை நான் படிச்சுட்டு அதை உள்வாங்கிட்டு இப்போ நான் உனக்கு சொல்லணும். மணி 1 பாஸ், 1 தானே ஆகுது. இனிமேல் நீங்கள் 4 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தானே? ஆமாம், பரவாயில்ல. இவங்ககிட்டலாம் வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான். இந்த 10ஆம் இடத்து குரு என்ன தராருன்னா, இந்த மாதிரி பாஸாக உங்களுக்கு கொடுப்பார். சார் மீடியாலெலாம் வேலை பார்க்குறது இது ரொம்ப கஷ்டம். மீடியா லைன்லலாம் இருந்து சார் உங்களுக்கு மக்களுக்கு சொல்கிறேன், அதிகபட்சம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஓகே ரெடியா? ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வாங்க, அவ்வளோதான். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ், அந்த மாதிரி தான் லைஃப் ஸ்டைல். ஸோ படம் எடுக்க போகிறவங்களாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவேன், இப்படி தான் இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க. நம்ம சுகமாக ஜாலியாக இருக்கும், ரன்னிங்லேயே இருக்காங்களேன்னு. ஸோ இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? உங்களை பிஸியாக்குறார், வேலையில் கன்சிஸ்டன்சி இல்லாமல் பண்ணுறாரு, எமோஷன் பண்ணி விடுறாரு. உங்கள்கிட்டலாம் வேலை பார்க்குறதுக்கு போடான்ட்டு பேப்பர் போட்டு வந்துடுவீங்க, வெளியே வந்த பிறகு தான் யோசிப்பீங்க, ஆஹா கோவப்பட்டமேடா. அந்த 10ஆம் இடத்து குரு இப்படி பண்ணுவார். அதனால் இந்த 1 வருடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை பறிப்போவதற்கான சகல அம்சங்களும் இருக்கிறது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வேலையை விட்டிங்கன்னா வேலை கிடைக்காது. 1 வருஷம் சும்மா தான் சுற்றிட்டு இருக்கணும். அதனால் கோவம் வரும்போது அமைதியாக போயிடுங்க, வேறு டிபார்ட்மெண்ட் மாறிக்கோங்க, பாஸ் கண்ணிலே படாதீங்க, அந்த ஆள்கிட்ட பேசவே வேண்டாம். அப்படி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியா பெனாங் நகரிலே. மலேசியாவில் இருப்பவர்கள் பேரா, கிளாங், பெனாங் போன்ற நாடுகள் அங்கே இருக்கிறவங்கெல்லாம், மாகாணங்களில் கோலாலம்பூர் இருக்கிறவங்களாம் நேரடியாக என்னை சந்திக்க புக் பண்ணிக்கலாம். வாரம் மலேசியா வருகிறேன், என்னை சந்தியுங்கள். உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம், விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.